Hi friends, welcome to VividTech. உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து ஆடியோ வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம கம்ப்யூட்டரில் வந்து ஆடியோ ஒர்க் ஆகாட்டி எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்க அந்த நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்து உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் கம்ப்யூட்டர் சர்ச் பாரில் டிவைஸ் மேனேஜர் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி கொள்ளுங்கள். சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுவீங்களா இந்த மாதிரி தான் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் சவுண்ட் வீடியோ அண்ட் கேம் கண்ட்ரோலர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கொள்ளுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதில் உங்கள் கம்ப்யூட்டருக்கான சவுண்ட் டிரைவரை வந்து நீங்கள் சரியாக கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்ப்போம் வந்தால் AVNEX Virtual Audio Device அப்படின்ற ஒரு டிரைவர் இருக்குது, VividTech ஆடியோ இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து உங்கள் சவுண்ட் டிரைவரை வந்து நீங்கள் சரியாக செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் டிரைவர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிப்பீங்களா இருந்துச்சுன்னா சர்ச் ஆட்டோமேட்டிக்கலி ஃபோர் டிரைவர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்டர்நெட்டில் வந்து டிரைவர்ஸை வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி ப்ரௌஸ் மை கம்ப்யூட்டர் ஃபோர் டிரைவர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு லெட் மீ பிக் ஃப்ரம் லிஸ்ட் அவைலபிள் டிரைவர்ஸ் ஆன் மை கம்ப்யூட்டர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்கள் ஆடியோ டிரைவரை வந்து சரியாக செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்டேட் ஆகின அப்புறமா உங்கள் கம்ப்யூட்டரை வந்து ஒருக்க வந்து ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு சவுண்ட் ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிருச்சா அப்படின்றத வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அப்பையும் ஒர்க் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர் சர்ச் பாரில் சர்வீசஸ் அப்படின்றத வந்து டைப் பண்ணி கொள்ளுங்கள். டைப் பண்ணி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்தால் உங்கள் கம்ப்யூட்டரில் சர்வீசஸ் எல்லாமே இந்த இடத்துல காட்டும். இதில் வந்து நீங்கள் விண்டோஸ் ஆடியோ சர்வீஸ் அப்படின்ற ஒரு சர்வீஸை வந்து கண்டுபிடிச்சி கொள்ளணும். ஸோ இது அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கனால உங்களால் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சி கொள்ள முடியும். ஸோ W அப்படின்ற ஆர்டரை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இதில் வந்து விண்டோஸ் ஆடியோ, ஸோ அந்த டிரைவரை வந்து நீங்கள் சரியாக செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் ரன்னிங்கில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி கொள்ளுங்கள். அப்படி ரன்னிங்கில் இல்லாட்டி ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் அப் டைப் அப்படின்றது பக்கத்தில் இந்த ஆட்டோமேட்டிக் அப்படின்றதுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. அப்ளை பண்ணிட்டு ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே பண்ணிவிட்டு உங்கள் கம்ப்யூட்டர் ஒர்க்கை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஆடியோ ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்டெப் மூலமாக வந்து உங்கள் கம்ப்யூட்டர் ஆடியோ ப்ராப்ளம் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப்பில் வந்து உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடுச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.